சிறந்தவங்க யார் அப்படின்னா மனிதர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களே யார் சிறந்தவங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார் எல்லாம் முன்னாடியாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனித நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வேறு எந்த ஒரு படிப்பும் அல்லாஹ் கொடுக்கல என்றால் சொல்லப்படுது. இப்போ மனிதனுக்கு தான் அல்லாஹ்ட்ட பெரிய அந்தஸ்து இருக்குது. மனிதனுக்கு பெரிய அந்தஸ்து இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீன் இருந்துச்சு அப்படின்னா அவர் இந்த உலகத்துலேயும் சரி நாளைக்கு மறுமையிலும் சரி கண்ணியமான சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதுதான் என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவங்க மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வரும்போது மக்காவே எப்படி இருந்துச்சுன்னா இருளில் இருந்துச்சு. மக்காவே இருளில் இருந்துருக்கு. அந்த நேரங்களில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சமாக வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த உயர்ந்த ஒரு விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்னா மனிதனுடைய நேர்வழிக்காக மனிதனுடைய வாழ்க்கைக்கு உலகத்துலையும் சரி நாளைக்கு மறுபடியும் வெற்றியாளர்கள் விஷயத்தை கொண்டு வருவாங்க. இப்போ இதை என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சாதாரண எதிர்ப்பு இல்லை. அவங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்க, பயம் காட்டினாங்க. பிறகு அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் ரீதியில் பல விதமான சிரமங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மனிதனுக்கு என்னென்னா செஞ்சால் அந்த மனிதன் என்ன செய்வாங்க, நல்ல விஷயத்தை செய்கிறத விட்டுருவாங்களோ அத்தனையும் செஞ்சு பார்ப்பாங்க. சில பேருக்கு என்னங்க துன்பம் கொடுத்து பார்ப்பாங்க, கஷ்டம் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்தமாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருளினுடைய ஆசையை காட்டி பார்த்தாங்க. அவங்க அதுக்கும் என்ன செய்யலை உள்ளத்தில். பிறகு என்னுடைய ஆசையை காட்டி பார்த்தாங்க. அதுக்கும் அவங்க இடம் கொடுத்தாங்க. எல்லாம் முன்னாடியாரில் எதுக்குமே அவங்க இடம் கொடுக்கல. அவங்க கொடுத்தது ஒரே விஷயம் என்னன்னா என்னுடைய உழைப்பு. ஏன் அப்படின்னா வளைஞ்சிருந்தாங்க. ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்குது, தோல்வி இருக்குது, அது எதில் இருக்குது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லி ஒரு மனிதன் அதை நோக்கி வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. ஏன் எல்லாம் அதில் வெற்றி இல்லைன்னு சொல்கிறான்னா உலகத்தில் நம்மூருக்குங்கிறவன உலகத்தில் வாழணும் பத்தாது இப்படிப்பட்ட பல ஏன்னா பேர் தான் வாழ்ந்தாங்க. நான் தான் ரப்புன்னு சொன்னாங்க. அவங்க தான் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஆக்கணும். எல்லாம் சில அத்தாட்சிகளை உலகத்தில் நீக்கி வச்சுருக்கோம். உலகத்துடைய உலகம் இருக்க இது ஒரு நமக்கு தேவைக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அசல் விஷயம் இருக்க எல்லாம் நமக்கு மறுமையாக நமக்கு நல்லா முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. சொல்லுவாங்க இன்றைக்கி உலகத்தில் சில காட்சிகள்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயமானா அதெல்லாம் சும்மா ஒரு நடிப்பு. அதை பார்த்து ஏமாந்து இன்றைக்கி மக்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி மனதை பறி கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க எல்லாம் கிடையாது. அந்தமாரி இது உலகத்துடைய வாழ்க்கை இருக்க இது வேடிக்கை விளையாட்டு இருந்தாலும் நல்லா சொல்லுவோம். இந்த வேடிக்கை விளையாட்டான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்துட்டு நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்காக தயார் விஷயத்துக்கு தான் உண்மையான அறிவாளிக்கு சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியுடைய லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வரணும் அப்படின்னா நாம் எதை எடுத்துக்கொள்ளணும்னா தீனை முன்னெடுக்கணும். தீனுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தீனை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய கண்ணியம் இருக்குது என்பதாக சொல்லப்படும். பார்த்தோம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் காசு பணங்கள் ஆட்சி அதிகாரங்கள் இதெல்லாம் இருந்த மக்கள் கண்ணியப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்ன எல்லாம் நிறைய இதெல்லாம் தற்காலிகமானது. உலகத்தில் உள்ள கண்ணியம் இருக்குது, அது நிரந்தரம் இல்லாது. இன்றைக்கி நம்மளை பற்றி முன்னாடி நல்ல விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போனோம்னா நம்மளை பற்றி வேறு மாதிரி பேச ஆரம்பிப்போம். இதுதான் உலகம். ஆனால் நாளைக்கு மறுமையில் அப்படி இல்லை. எல்லாம் நிறைய எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த மனிதனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கண்ணியப்படுத்துவாங்க பேசு. இப்போ நம்முடைய எல்லாருடைய பொறுப்பில் தீனுடைய வேலை இருக்குது. இது உயர்ந்த ஒரு வேலை. உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன செய்யப்படல, எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமாரெல்லாம் கேட்டாங்க இந்த தீனுடைய உழைப்பு செய்யறதுக்காக. நபியுடைய உம்மத்தாக நான் வரணும், வந்து நபியுடைய வேலையை செய்யணும், நபியுடைய உம்மத்தாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. எல்லாம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வாய்ப்பை என்ன செய்யணும், நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தீனலை கொண்டு வரணும். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உம்மத்து அனைவரும் என்ன செய்யணும், எல்லாம் பிரியமானவர்களாக வாழணும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாம் நம்மளை படைக்கிறது. உலகத்தில் ஏதோ வந்தோம், வியாபாரம் பண்ணோம், ஏதோ மனைவி மக்களோட இருந்தோம், ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சோம், அதோடு நம்ம வாழ்க்கை முடியறதாக அர்த்தம் இல்லை.